நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். இப்ப நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறோம். கோவில்ல போய் பகவான் நல்லபடியா பிரார்த்தனை பண்றோம். என்ன அப்படின்னா, எங்கேருந்து நம்ம போறோம், என்ன பண்றோம்? இப்ப சாதாரணமா கோவிலுக்குள்ள போனோடனே பிள்ளையார தரிசனம் பண்றோம். பிள்ளையார பார்த்துட்டு அப்படியே பிரதட்சணமா துவயஸ்தம்பம் வழியாக ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு ரூட் இருக்கு. சோமசுத்திர பிரதட்சணம் ஒன்று சொல்லுவா. அதே போல இப்ப சாதாரணமா போறவா போகும்பொழுது துவயஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும். அங்க பலிபீடங்கள், நந்தி இல்லைன்னா கருடாழ்வார் அப்படி இருப்பா. அதை சுத்திட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும். இப்ப நம்ம சுவாமிகிட்ட தரிசனம் பண்ண போறோம் இல்லையா, அங்க தரிசனம் பண்ணும் பொழுதோ நம்மளுடைய பிரார்த்தனைகளை சுவாமிகிட்ட நிறைவேற்றுவதற்காக, ரெண்டாவது சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்காக நம்ம அங்க போறோம். அந்த பிரார்த்தனையில என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப சுவாமிகிட்ட என்ன கேட்போம்? பிறவாவரம் தாரும் பெருமாளே, எனக்கு பிறவாவரம் தாரும், பிறவாவரம் தாரு இறைவா, மறுபடி உன்னை மறவாவரம் தாரு என்று அடியார் பாடுறார். எதுக்கு சுவாமிகிட்ட போறோம்? நம்ம எல்லாரும் ஆத்துல இருக்கிற கஷ்டம், நமக்கு இந்த பிரச்சனை, இந்த கலியுகத்துல அதையே நினைச்சுட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு போங்க. கோயிலுக்குள்ள என்ன பண்றாருங்க சுவாமி? காத்துட்டு இருக்காரு நமக்கு வரம் கொடுக்கறதுக்கு. என்ன வேணும் கேட்கணும். இந்த பூலோகத்துல, இந்த கலியுகத்துல இந்த மனித வாழ்வை கொடுத்ததற்கு முதல்ல நன்றி. ஏன்னா அவரை நம்ம கண்ணால பாக்குறோம், மனம் குளிர தரிசனம் பண்ணிட்டு வரோம். யார பார்த்தா குளிரும்? சுவாமியை பார்த்தாதான். கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் இருப்பா, பால்ய வயசு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம்? இப்போ முதல்ல பையன் பொண்ணை பார்ப்பான். பொண்ணு பையனை பார்க்கும்போது மனம் குளிர்ந்த சிரிப்பு. பையன் ரொம்ப ரஃப்பான பையனா இருப்பான். பொண்ணு பார்க்க அழிச்சுன்னு போனா இங்க தாத்தா கேட்பா, பாட்டி கேட்பா, மௌன சுவாமியாரா இருப்பான் அங்க. ஆனால் அந்த பெண் வரா பார்த்தீங்களா, அவளும் கோபக்காரியா இருக்கலாம், இல்ல சாதுவா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த இடத்துல இருக்கும் பொழுது, பெரியோர்கள் முன்னிலையில் இருக்கும் பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சியை இப்ப கல்யாணம் ஆனவாளுக்கெல்லாம் தெரியும். முதல்ல பொண்ணு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நான் இந்த சொல்லும் போதே நீங்க கனவு காணலாம், எப்படி பார்த்தோம் அப்படின்னு. அப்ப சுவாமியை நம்ம பார்க்க போறோம். அப்ப சுவாமியை நம்ம பார்க்கும் பொழுது சுவாமி ஒரு மகிழ்ச்சியா இருப்பாராம். ஆகா, என் குழந்தை தேடி வந்திருக்கானேன்னு. இப்ப நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆகா, சுவாமி எப்படி ஆனந்தமா இருக்காரு. திருப்பதி பெருமாளை போய் பாருங்க. யாரானு ஒரு 15 நிமிஷம் நின்று நான் காலில இருந்து சிரசு வரைக்கும் பார்த்தேன்னு சொல்லுங்க. ரொம்ப விஐபியா இருக்கும். அதான் நான் 10 நிமிஷம் பார்த்துட்டு வர முடியும். மற்றவாள்லாம் ஜெருகண்டி தான், ஓடிண்டே இருக்க வேண்டிதான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 108 திவ்ய தேசம் இருக்கு, எத்தனையோ பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை போய் நீங்க பார்க்கணும். திருப்பதி பெருமாள் திருப்பதி தான். அதே போல அந்த பெருமாளை நம்ம தரிசனம் பண்றோம் பார்த்தீங்களா, அப்ப நம்ம மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆனந்தம். இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நம்ம வரோம். எதுக்காக அப்படின்னா, பிறவா வரம் வேண்டும். நீங்க எந்த சுவாமிகிட்ட போய் கேட்டாலும் முதல்ல அதை கேட்டுருங்க. சுவாமி, நான் மனுஷனா பிறந்துட்டேன், உங்க கண்ணால பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு கேட்கணும். ஏன் மாமா அப்படின்னா, களி முத்தி போச்சு சார், நீங்க இனிமே கலியுகத்துல திருப்பி பிறப்ப மாணிக்கவாசம் மாதிரி திருப்பி மீண்டும் பிறப்பேன் என்று கேட்க வேண்டாம். நான் கலியுகத்துல ரொம்ப களி நாசம், களி முத்தி விட்டார். கலிபுருஷனுடைய தாண்டவம் கோர தாண்டவமா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, எம்பெருமான நம்ம தரிசனம் பண்ணணும். கோவிலுக்கு போறது விசேஷ நாள்ல தான் போறா. வைகுண்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா கியூவா நிற்கும். ஆனா சாதாரண ஏகாதசி மாசத்துல 2 ஏகாதசி வருது, சுவாமியை பார்க்க விட போக மாட்டேங்கிறான். சுவாமி என்ன சொல்றார்? எல்லா ஏகாதசி நீ பார்த்துன்னு வந்தேன்னா வைகுண்ட ஏகாதசி உனக்கு மகா பலன் என்று சொன்னார். இவ எல்லா ஏகாதசியும் விட்டுருவா, வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு தான் போவான். இந்த சபரிமலைக்கு போவா,
முத நாள் ராத்திரி அவன் மாலை போறதுக்கு முன்னாடி மறுநாள் காலை மாலை போட்டு போறான். முத நாள் ராத்திரி வரைக்கும் அவன் எவ்வளவு குடிக்கணுமோ குடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாலையை போட்டுமா மறுநாள் காலையில. அப்படி இல்லை பக்தி. இது சில பேர் செய்யறது. அதே மாதிரிலாம் செய்யக்கூடாது. சுவாமியை நம்ம பார்க்கணும்னா சுவாமி நம்மளோட ஐக்கியமாகணும். அப்பதான் நம்மளோட காரியத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானையோ இந்த பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணி வருவா. சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, கோவில்ல போனா சில சுவாமிக்கெல்லாம் சன்னதியிலாம் கதவுலாம் இருக்காது. இவா இல்ல காலில இருந்து தலை வரைக்கும் தொட்டு அவாலே பூ வச்சு அவாலே பண்ணுவா. பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஆலயத்திலும் நம்ம போய் சுவாமியை தொடக்கூடாது. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. நம்ம பார்த்துல சமையல் ரூம்ல வெளி மனுஷா நேர நம்ம சமையல் ரூமுக்கு வர முடியுமா? முடியாது. கோவில்ல ஆச்சாரியர்கள் அவாதான் அந்த சுவாமிக்கு அதிபதி. நம்ம ஏன் சார் தொடக்கூடாது அப்படின்னா 3 விஷயங்கள். சுவாமி எல்லாம் போய் தொடக்கூடாது. சுவாமிக்கு ஒரு சக்தி ஒண்ணு உண்டு. அவ கும்பாபிஷேகத்தின் போது அந்த சுவாமிக்கு அவ்வளவு உயிர் ஊட்டி வச்சிருப்பா. எல்லா சுவாமிக்கும் அந்த சுவாமிக்கு அவ நைவேத்தியம் பண்ணுவா. டெய்லி நைவேத்தியம் பண்ணுவா. அந்த சுவாமியோட அனுக்கிரகம் அப்படியே இருக்கும் பரிபூர்ணமா. நம்ம தொட்டோம்னு வச்சுங்களேன், அது நமக்கு தோஷமா போயிடும். அதுக்கு ஆச்சார அனுஷ்டானம் ஒண்ணு உண்டு. அடுத்ததாக கோவிலே தொடக்கூடாத ஒரு இடம் ஒண்ணு உண்டு. பிரதட்சணமா நீங்க துவயஸ்தம்ப பக்கத்துல பெரிய ஒரு பலிபீடம் இருக்கும். அவனா ஒருத்தன் கேட்பான், சப்பாத்திகள் மாதிரி இருக்கு சார் அப்படின்பா, தோசைகளா சார் அப்படின்பா. இது எதுக்கு வச்சிருக்காங்க? அது தொட்டு பார்க்கணும்பா. கிடையாது. அது என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய இடம், முக்கியமான இடம். அந்த இடத்த தொடவே கூடாது. நம்ம இந்த கோவில்ல எல்லா சக்திகளுக்கும் ஆகாரம் நேர சுவாமி விக்கிரகத்திலாம் ரூம்ல போய் அந்தந்த சன்னதியில போய் நைவேத்தியம் பண்றார். கும்பாபிஷேகம் ஒண்ணு நடக்கும் பார்த்தீங்களா? மேலே இருக்கிற விமானம், அவர் பேர் பீமருத்ரன் பேரு. அம்பாள் தான் பீமருத்ராணி என்று சொல்வார்கள். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கலசத்திலே எம்பெருமான் இருப்பார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விமான கலசத்துக்கு நேர மேல போய் எழுந்து போய் நைவேத்தியம் பண்ண முடியாது. ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் அவளுக்குலாம் அந்த இடத்துல அந்த பலிபீடம் வேறு. அந்த இடத்துல அங்க நைவேத்தியம் பண்ணி வச்சுட்டு எல்லா தேவதைகளுக்கும் அந்த இடத்துல வச்சு பலி போடுவான். அது பலின்னா பலின்னு கிடையாது. அந்த இடத்துல சுவாமி எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ணி அதை காக்காக்கு போடுவா. அந்த இடத்த நம்ம தொடவே கூடாது. எல்லாரும் அந்த இடத்த போய் தொடறான். அங்க என்னதான் இருக்கு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. சுவாமியே முதல்ல தொடக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த இடத்துலதான் நமஸ்காரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அனைத்து விதமான தெய்வங்களுடைய அபார சக்தி அங்க இருக்கும். அதனால இந்த பலிபீடமோ இல்ல கோவில்ல இருக்கிற சுவாமிகள சன்னதிகளிலோ தயவு செய்து அது ஃப்ரீயா இருந்தா கூட யாரும் தொடக்கூடாது. அங்க சிவாச்சாரியா இருந்தாருன்னா, இல்ல பூசாரி இருந்தாரோ இல்ல பட்டாச்சாரி இருந்தாரோ அவா கையில சொல்லி நம்ம புஷ்பத்தை வைக்க சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு புண்ணியத்தை சேர்க்க போகும் பொழுது ஒரு பாவத்தை சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஆலயங்களில் யாருக்கு அங்க பூஜை ஸ்தானம் கொடுத்திருக்கிறதோ அவாதான் அந்த பூஜையை தொடணும். அதுக்கு ஒரு அபார சக்தி உண்டு. அதனால்தான் இப்ப பாருங்க, அந்த காலத்துல கோவில்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேக ஜலத்தை மிதிக்க கூடாதுன்னு சொல்லி போவா. ஒருத்தர் கேட்டார், சுவாமி எங்களெல்லாம் மிதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு கோயில்ல சிவாச்சாரியர் காலில் அப்படியே சுவாமி மேல தண்ணிலாம் காலில் விழுதே அப்படின்பா. அவருக்கு தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் நித்திய சிவ பூஜை பண்றார். அந்த சிவபெருமான்கிட்ட சொல்லும் பொழுது சொல்றார், சித்தத்தை சிவன்பால் வைத்தடியாருக்கும் அடியே சிவனே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியே சிவனே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியேன். கோவில் ஒரு ஓதுவார் இருப்பார், பார்த்திருக்கீங்களா? அவர் யார்? அவர் தான் சிவபெருமான். அடியாருக்கும் அடியேன், முப்பேணி தீண்டிய அடியாருக்கும் அடியேன். அவதான் சிவாச்சாரியார். சுவாமி எப்போதும் தொட்டுண்டே இருப்பாவா. காலையில் அபிஷேகம், சாயந்தரம் அபிஷேகம், அலங்காரம், போக்குவரத்து. அவர் அடியாருக்கும் அடியேன் என்று சொன்னார் சுந்தரர். ஏன் சுவாமி இப்படி சொன்னார் அப்படின்னா, நம்மலாம் தொடக்கூடாது. நம்மளாம் வெளியில இருந்து பக்தியா வாங்கணும். அப்ப இந்த அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம தான் முதல்ல போய் நிற்போம். சிவபெருமான் எங்க இருக்கார்? உங்க ரூபத்துல இருக்கார். நீங்க அங்க போய் பாக்குறீங்க இல்லையா? சிவபெருமான் அந்த இடத்துல அந்த சிவாச்சாரிய பட்டாச்சாரிய வரும்போது எந்த தெய்வமா இருக்கீங்களோ அவர் சொல்லுவார், தெய்வம் மனுஷ ரூபேனா.
கோயில் இருந்துட்டே இருப்பார். அவளும் மனுஷா தானே. சுவாமி இன்னைக்கு 1 ரூபா 10 ரூபாவோட வருமானம் வரல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பார். திடீர்னு போவேல், நீங்க போவேல், போனோன்னே ஒரு 50 ரூபா கொடுக்குறேன். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவார்? பெருமாள் மாதிரி வந்தாரியா அவர், ஒரு 50 ரூபா பணம் போட்டார் அப்படின்னு சொல்லுவார். நீங்க கோவிலெல்லாம் போய் பாருங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவா. எதுக்காக தட்டில் காசு போடுறது அப்படின்னா, சுவாமிக்கு அவர் ஆராதனை முப்பணி தீண்டியார், சுவாமியை தொட்டுட்டே இருக்கலாம். அதனால சுவாமி என்ன பண்றார், என்ன நீ எனக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்க, உன்னைய நான் பரிபாலனம் பண்றேன். அதுதான் தட்டில் காசு போடுறது. சுவாமி நம்ம தான் பரிபாலனம் பண்றோம் அவளை. புரிஞ்சுட்டேல அவங்களுக்கு? அதனால அடியாருக்கும் அடியன்னா நம்ம தான் அந்த இடத்துல. அதனால எல்லாரும் இந்த கோவில சுவாமிலாம் தொடாம இந்த பலிபீடத்தை தயவு செய்து தொடாதீங்கோ. தேவர்களுக்காக வைக்கப்பட்ட இடம், அங்கெல்லாம் போய் தொட்டு சுவாமியை கோவில போய் விக்கிரகத்தை தொடாம வெளியில கொஞ்சம் தள்ளி நின்று சுவாமி தரிசனம் பண்ணுங்க. அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நமக்கு அனைத்து விதமான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். கோயில போய் தொடக்கூடாது. தொட்டேன்னா நமக்கு திருப்பி தோஷம் போகாது, அதிகமா ஒட்டிக்கும். சுவாமி எல்லாம் தொடக்கூடாது. அதனால எல்லாரும் கோவிலுக்கு போய் சிறப்பான தரிசனம் பண்ணி சுவாமிகிட்ட அனுகிரகம் பண்ணுமாறு கேட்டுக்கிறோம். ரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா.